சூடா ஒரு டீயை போடுவோமா? சூடான செய்திகள் சொல்லும்போது சூடான டீ போட்டால் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணுற இரண்டாவது வீடியோக்கள் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் தளபதி 69ங்க. பரபரப்பாக போயிட்டு இருக்கு, வேற லெவல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. 1 இல்லை 2 இல்லை, பயங்கரமான எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கு. இட்ஸ் டைம், நம்மளோட காலம் இப்போ, நம்மளோட அந்த அப்டேட்ஸு, அது என்ன சொல்கிறதுனா கூஸ் பிம்பிள்ஸுங்க, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனால். தளபதி 69க்கான டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அது ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு, இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது தளபதி 69ஓட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுதான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகுது. பட் டோன்ட் வரி, அந்த விஷயத்தை இதில் நான் உடைக்க மாட்டேன். பட் ஒரு சின்ன ஹிண்டோட இந்த வீடியோன்றதை நம்ம பண்ணுவோம். ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு தளபதி 69க்கான ஒரு அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வரப்போகிறதாக சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் சோர்சஸ் வச்சு பார்க்கும்போது எஸ், தேர் இஸ் அன் அப்டேட் ஆன் தட் டே. பட் அது டைட்டிலாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது இருக்குமா நமக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு தளபதி 69க்கான டைட்டில் 2 விஷயம் சொல்கிறாங்க. அதில் எது உண்மையாக ஆக போகுதுன்னு தெரியல. ஒன்று, இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தளபதியோட ஒரு படங்கள் தான். 2வது ஒரு புது டைட்டில். ஸோ என்ன அந்த தளபதியோட படங்கள் அப்படின்னா, நான் டைட்டில் சொல்ல விரும்பலை. இட் ஸ்டார்ட் வித் லெட்டர் என். ஸோ என்னில் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இன்னொரு டைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா டீயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 2த்துல தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் வரப்போகுது. அண்ட் ஆப்வியஸ்லி இது அஃபிஷியல் சோர்சஸ்ல இருந்தோ இல்லை அவங்க சைட்ல இருந்தோலாம் லீக் பண்ணல. இருக்கிற சினிமா விஷயங்கள், ஆன்லைனில் நடக்கிற சில விஷயங்கள், இதெல்லாமே வச்சு தான் நம்ம இந்த வீடியோன்றதை மேக் பண்ணுறோம். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையாகவே ரொம்ப டவுனாக இருந்தேன் நான் ஏதோ ஒரு சில 2-3 விஷயத்துக்கு. பட் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுற 2வது வீடியோ அது தளபதி 69 அப்படின்னும் போது, நம்ம ஒரு டைமில் வீடியோ போடுறோம் அப்படின்னா அப்டேட் டக்குன்னு வரப்போகுதுன்றதுக்கான ஒரு மீனிங். அது கோயின்சிடென்ஸா இல்லை இதே விஷயமா நம்ம நிறைய வருஷமாக வீடியோஸ் பண்ணுற ஒரு விஷயமான்னு தெரியல. பட் இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நடக்க போகுது. நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவுக்கு 5000 லைக் தெறிக்க விட்றீங்க. பிப்ரவரி 26 படம் அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுது. லைக்கை தெறிக்க விடுங்க, அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. இப்போ தான் வருஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி, ஓகே, ஒரு படமோ 2 படமோ இதுக்கு மேலே தளபதி வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நம்ம பிளான் பண்ணிட்டு வீடியோஸ்ன்றது பண்ணுவோம். தெரியல வினோத் அவர்கள் என்ன சமைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அனிருத் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டார். பிளேலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பினா அனிருத் பாட்டு தான், நேராக பார்த்தா அனிருத் பாட்டு தான், சைடில் பார்த்தா அனிருத் பாட்டு தான், பின்னாடி பார்த்தா அனிருத் பாட்டு தான். எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா மனுஷன் ஒரு பாட்டு பயங்கர ஹிட்டு கொடுத்துட்டே இருக்காப்புல. கொஞ்சமாவது ஸ்லோ டவுன் ஆகுங்க அனி ப்ரோ. தளபதி 69 வரை இருக்கு. விடாமுயற்சி அந்த ஒரு பத்திக்கிச்சு சாங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய பேர் ப்ரோ நீ அதுக்கு ரிவ்யூவே பண்ணல, ரியாக்ஷனே பண்ணலன்னு கேட்குறீங்க. அந்த டைமில் பண்ணாதான் அது நல்லா இருக்குங்க. நிறைய பேரும் பார்ப்பாங்க. 4-5 நாள் 6 நாள் ஆனதுக்கப்புறம் பண்ணால் நல்லாவாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேனே தவிர எனக்கு ஏகே அவர்கள் மாதிரி எந்த ஒரு கோவமும் கிடையாது, வன்மமும் கிடையாது. அப்படி பார்த்தா நேற்று அந்த பாட்டு வச்சு நான் ஒரு ரீல்ஸ் கூட போட்டிருப்பேன். நீங்கள் அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் எந்த அளவுக்கு அந்த ரீல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது என்னோட ட்விட்டரில் கூட நான் அதை போட்டிருப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோ பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. ட்ராவல் சீரீஸ்லாம் இதுக்கு மேலே பண்ணுறது, யூடியூப்பில் ஒரு பக்கம் கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் இன்ஸ்டாலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. பட் அதுக்கு நம்ம இன்னும் ஃபாலோவர்ஸ்ன்றது தேவை. ஒரு 5-6 வருஷமே என்ன பார்த்துட்டு இருப்பீங்களா? நிறைய ரிக்வஸ்ட் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இந்த இன்ஸ்டாகிராமில் போய் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே போய் நான் பார்ப்பேன் ஏதாவது ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்காங்களா அப்படின்னு. யார் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அவங்களெல்லாம் கட்டி பிடிச்சி என்னால் உமா கொடுக்க முடியாது. பட் நேரில் எப்போயாவது மீட் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம பண்ணுவோம். நான் மீட்டப் அப்படின்றது எப்போ வைக்க மாட்டேன். பட் ஸ்டில் இதெல்லாம் ஒரு சந்தோஷம் ஒரு கிரியேட்டராக இருக்கும்போது. ஸோ டூ ஃபாலோ மீ. என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இதுதான் அப்படின்ற மாதிரி லைஃப் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே என்ன அப்படின்ற யோசிச்சாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்குது. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. நம்மளோட ஆல்பம் சாங்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இந்த வாட்டி பிளாக் ஷீப்பில் நம்ம 2nd பிளேஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த நாமினேஷனில். மோட்டோ விலாகிங்கில் நம்ம 1 இயராக பைக் ஓட்டலனா கூட ஸ்டில் அந்த ரெஸ்பெக்டோட நம்மளை அந்த நாமினேஷனில் வச்சுருக்காங்க. விச் இஸ் ரியலி நைஸ். உங்களால் தான், என்னாலாம் கிடையாது, உங்களால் தான் அது எல்லாமே. இல்லைனா அந்த நாமினேஷனில் கூட நம்ம இருந்திருக்க மாட்டோம் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என்னவா இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணுங்கள். டைட்டில் ஸ்டார்ட்ஸ் வித் என் அப்படி இல்லைன்னா டி. பாப்போம் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது.
அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.